ஜனவரி 8. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. செவிட்டு இதயம். இன்றைய வேத வாசிப்பு எபிரேயர் 2:9 முதல் 18 வரை. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். முக்கிய வசனம்: அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் அப்படியானார். எபிரேயர் 2:14. தனது சைகை மொழி திறனை மேம்படுத்த லீசா காது கேளாதவர்களோடு நெருங்கி பழகினாள். அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விரைவில் புரிந்து கொண்டாள். காது கேளாதவர்கள் செவித்திறனுள்ள நபர்களால் மோசமாக ஒதுக்கப்படுகின்றனர். உதடு அசைவுகளை நன்றாக புரிந்து கொள்ளும்படி எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மேலும் பணியிடத்தில் பதவி உயர்வுக்காக வழக்கமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலான பொது நிகழ்ச்சிகளும் இவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் விளக்கப்படாமலேயே நடக்கின்றன. செவித்திறனற்றவர்களுடன் இயல்பாக ஒன்றும் அளவிற்கு லீசாவின் சைகை மொழி சீராக மேம்பட்டது. ஒரு விருந்தின் போது காது கேளாத நபர் ஒருவர் லீசாவால் கேட்க முடியும் என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். லீசா பதிலளிக்கும் முன் மற்றொரு நண்பர் அவள் மனதளவில் செவிடு என்று செய்கை காட்டினார். அவர்களின் உலகில் வாழ லீசாவின் விருப்பமே இங்கு காரியம். காது கேளாதவர்களுடன் பழக லீசா தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை. அவளுடைய செவிப்புலன் தவிர அவளும் அவர்களைப் போல ஒருத்தியே. ஆனால் நம் உலகில் வாழும் படிக்கும், நம் அனைவரையும் சந்திக்கும் படிக்கும் இயேசு கீழே இறங்கி வந்தார். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் மாம்சமானார். அவ்வாறு செய்வதன் மூலம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மேலும் அவர் தேவ காரியங்களை குறித்து இரக்கமும்
உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு முழு மனிதரானார். நாம் எதனை எதிர்கொண்டாலும் இயேசு அதை அறிகிறார், புரிகிறார். அவர் நம் இதய குரலை கேட்கிறார். எல்லா வகையிலும் நம் உடன் இருக்கிறார். நீங்கள் எதிர்கொள்ளும் அதே கஷ்டங்களை இயேசுவும் அனுபவித்தார் என்பது உங்களுக்கு என்ன பொருள்படுகிறது? நீங்கள் எப்படி மற்றொருவரின் உலகில் கொஞ்ச காலம் வாழ முற்படுவீர்கள்? பிதாவே, உமது திரித்துவ குடும்பத்தில் என்னையும் இணைக்கும் உமது குமாரன் எனும் ஈவுக்காக உமக்கு நன்றி.